இன்னைக்கு மாலை பட்சத்துக்கு பாசி பருப்பு ரசம் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். முதல்ல அடுப்புல சட்டி வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், இல்லைன்னா கீ விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு வருது, உளுந்து போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் இதுல பெருங்காயம் சேர்க்க போறது இல்ல, வேணுங்கிறவங்க ஆப்ஷன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தக்காளியும் புளி தண்ணியும் நான் கரைச்சு வச்சிருக்கேன். அதுல ஒரே ஒரு சின்ன மிளகா நான் பச்சை மிளகாயும் சேர்த்து கரைச்சு வச்சிருக்கேன். இதுல ஊத்திடலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். மாலை பட்சத்துக்கு வேணும்னா நீங்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுல ஒரே ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். இந்த கிண்ணத்துல ஒரு 2 ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்து மிக்சியில அரைச்சு பொடி பண்ணி வச்சு அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இது சீக்கிரமா நீங்க பாசி பருப்பு ரசம் பண்ணணும்னா, பருப்பு வைக்கல இப்ப அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு மிளகு ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா 1/2 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ரசம் ரொம்ப ருசியா இருக்கும். அவ்வளவுதான், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்ப ரசம் ஆயிருச்சு நமக்கு. இன்னைக்கு அனிஸ்ரீ கிச்சன்ல மாலை பட்சத்துக்கு என்னென்ன மெனுன்றத பாத்துடலாம். வாழைக்காய் தேங்காய் போட்டு கறி. இன்னைக்கு நான் தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு புடலங்காய் போட்டு சாம்பார் பண்ணிருக்கேன். சாம்பார்ல தேங்காய் அரைச்சு விட்டு மகாராஷ்டிராவோட டிஷ் அம்டின்னு சொல்லி இதுல வெல்லம் போட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி சாம்பார் பண்ணியிருக்கேன். ஈஸியா பண்ற மாதிரி பாசிப்பருப்பு ரசம் இன்னைக்கு இது எப்படி பண்றதுன்னு நான் வீடியோல கொடுத்துருக்கேன். அப்புறம் சுட சுட சாதம், கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அப்புறம் இன்னைக்கு கோதுமாவுல வெல்லம் போட்டு சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி வாழைப்பழம், பால், வெல்லம், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சிக்கன் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் டிஷ் மகாராஷ்டிரால பண்ற ஒரு ஸ்வீட் டிஷ் தான். அப்புறம் கருவேப்பிலை போட்ட மோர். இன்னைக்கு மாலை பட்சத்துக்கு அனிஸ்ரீ கிச்சன்ல இதெல்லாம் தான் முக்கியமான மெனு. நாளைக்கு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாலை பட்ச மெனுவோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.